கிரிட்டிக்கலான கேஸ், டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் சொல்றாங்க 3 மாசம் 6 மாசம் தான் இவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இல்ல டாக்டர் போய் சொல்றாரு இவர் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? உடனே நம்ம நம்புறோம். ஒரு டாக்டர் ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகளே அந்த அளவு நம்ம நம்புறோம். நம்மள படைச்ச இறைவன் ரப்பு சொல்றான் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எந்த அளவு நம்புறோம்? அப்படி நம்ம மரணத்தை நம்பி இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல ரொம்ப திருப்தியா வாழ்ந்துட்டு இருப்போமா? நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா நமக்கு மரணமே வராது, நல்ல வயசான பிறகுதான் மரணிப்பேன் அப்படின்ற அளவு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எந்த அளவு நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்பிக்கை கொள்றோம்? நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தையை முழுசா நம்பிக்கை கொண்டிருந்தோம் அப்படின்னா பரவாயில்ல நான் வயசான பிறகு கொள்கிறேன், வயசான பிறகு விவாதத்தா இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரவாயில்ல இப்பதானே செய்யறேன், மறுமையில் வரும்போது அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாயில இருந்து வருமா? ஒவ்வொரு நாளுமே நம்ம மரணத்தை எதிர்கொண்டுதான் கண் விழிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி மரணத்தை மறந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த மரணத்துடைய செய்தி நமக்குள்ள எப்பவுமே இருக்கு. அதுதான் நம்மளை நேர்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நமக்கு சொர்க்கமும் நரகமும் தான் நிரந்தரமான அந்த சொர்க்கத்துக்காக பாடுபடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.